இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய தியானத்துக்காக யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்குள் நடத்தி செல்ல போகின்ற தலைவனாகிய யோசுவாவை பார்த்து சொன்ன வார்த்தைகள் இவைகள். குறிப்பாக இந்த வசனத்தில் பலங்கொண்டு திடமனதாயிரு என்று கர்த்தர் அவனை தைரியப்படுத்துகின்றார். இதே வார்த்தைகளை உபாகமம் 31வது அதிகாரம் 7வது வசனத்திலே மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பார்த்திருக்க அவனை பார்த்து சொன்னார், கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தில் நீ இவர்களை அழைத்து கொண்டு போவாய் என்று சொன்னார். இரண்டாம் விசை ஆண்டவர் யோசுவாவை பார்த்து இதே வார்த்தைகளை சொன்னார். கானான் தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று மறுபடியும் உறுதிப்படுத்துகின்றார். மூன்றாவது முறையாக கர்த்தரே மீண்டும் அவனை பார்த்து சொல்லுகிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய நியாய பிரமாணங்களை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக என்று சொன்னார். நான்காவது விசையாக 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே சொன்னார், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொன்னார். யோசுவாவை பார்த்து மாத்திரம் 4 முறை பரிசுத்த வேதாகமத்தில் பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை இந்த காலை வேளையில் நீங்கள் உங்களுக்கு முன்னே இருக்கிற காரியங்களை குறித்து திகைத்து வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று சந்தேகமும் குழப்பமும் அடைந்து கொண்டிருக்க கூடும். நம்மால் இது முடியுமா, கூடாமற் போய்விடுமோ, வெட்கப்பட்டு போய்விடுவோமோ என்றெல்லாம் கூட எண்ணங்கள் ஒருவேளை மனதில் தோன்றக்கூடும். யோசுவாவுக்கு முன்பாக தேவன் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்தார். அதை நிறைவேறச் செய்கிறதற்காக அவனுடைய இருதயத்தை தேவன் தைரியப்படுத்தினார். ஆகவே நீங்களும் இந்த காலை வேளை ஆகவே உங்களுக்கும் கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்லுகிற காரியம், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். அப்படி என்றால் தைரியமாக இருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். எந்த தீங்கும் உங்களை அணுகாமல் காப்பார். கர்த்தர் ஜெயத்தை தருவார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். யோசுவாவை பார்த்து 4 முறை பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொன்ன கர்த்தர் இந்த காலை வேளையில் எங்களையும் அதை நினைப்பூட்டி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையையோ மனிதர்களையோ சந்தர்ப்பங்களையோ பார்த்து பயப்படவோ நடுங்கவோ திகைத்து போகவோ செய்யாமல் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்றும் உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யாகி போகாது என்றும் நாங்கள் முழு நிச்சயமாக நம்பி பலன்கொண்டு திடமனதாயிருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.